கன்னி ராசிக்கார அன்பர்களே, நீங்க ஆயுசுக்கும் எப்படியாவது ஒரு நாளாவது நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தார்கள் முன்பும் சரி, என்னுடைய சொந்தக்காரர்கள் முன்பும் சரி, என்னை விட்டுட்டு போனவங்க முன்பும் சரி, என்னை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தவர்கள் முன்பும் சரி, வாழ்ந்து காமிக்கணும். வாழ்ந்து காமிக்கணும்ன்ற எண்ணம் கன்னிராசிக்காரர்களுக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே பெருசா ஆசைப்பட்ட விஷயங்களும் சரி, சின்ன சின்ன ஆசைகளும் சரி, எதுவுமே நிறைவேறின கிடையாது. நிறைவேற மாதிரி வரும். எப்படி சொல்றதுன்னா, கொடுக்குற மாதிரி எடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். பையில கையில பால் விடுற மாதிரி வரும், கரெக்டா பார்த்தா விட்டுரும். அப்படிதாங்க இவர்களுடைய வாழ்க்கையிலையும் இது நாள் வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில நடக்க மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடந்ததா சரித்திரமே கிடையாது. நல்லதுன்னு இவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்குதுங்க. நல்லது நடக்கிற மாதிரி வரும், நல்லதே நடக்காமலே போயிடும். தினமும் இவர்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோமா? ஆசைப்பட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைவேறின ஒரு சந்தோஷத்தோட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இது நாள் வரைக்கும் நிறைவேறினதா கிடையாது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசியுடைய மனசுல நிறைய கவலைகள் குழப்பங்கள்லாம் இருக்கு. ஏடா தினமும் நமக்கு தேவையில்லாதவங்களாம் சண்டை போடுறோமே, தினமும் வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனாலே நிம்மதி இல்லாம இருக்கு, அங்க போனாலே அங்க டார்ச்சர் பண்றாங்களே, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி நம்மள காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களேன்ற ஒரு வருத்தம். முக்கியமா இந்த கன்னிராசிக்காரர்கள் வேலைக்கு போற இடத்துல சில நபர்களை மூஞ்ச பார்க்கவே பிடிக்கவே பிடிக்காது, அவங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடும். அப்படிப்பட்ட நபர்கள் கீழே வேலை பார்க்கறது நிலைமை ஏற்படுது, அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு, துணன்றானே அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுக்குள்ள பல கவலைகளை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே யாருக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சு பேசக்கூடிய நிலைமைக்கும், நண்பர்களே இல்லைனாலும் உறவுகளே இல்லைனாலும் ஏதோ எனக்கு எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற போல தனக்குத்தானே எப்படி சொல்றதுதான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறதும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் திறமை இருக்குதுங்க இவங்களுக்கு. இவங்க எந்த ஒரு விஷயத்த படிச்சாலும் சரி, இல்ல ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, ரொம்ப சீக்கிரமா கத்துப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, ஒருத்தங்க ஒரு மாசம் ஆகுது கத்துக்க அப்படின்னா இவங்க ஒரு 2 வாரத்திலேயே கத்துப்பாங்க. பாதிக்கு பாதி விஷயங்கள் குறைஞ்சிடும் அந்த மாதிரி. கன்னிராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையுமே ஆர்வமா செய்வாங்க. எப்படி சொல்றா, ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்றதுக்காக பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம பிடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு ரொம்ப பயங்கரமா பிடிச்சி அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. மற்றவங்களும் ஷாக் ஆயிடுவாங்க, என்ன இது இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு மற்றவங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, பிடிச்சி பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். யாரையுமே எக்காரணத்தை கொண்டும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு பிடிக்காத நபர்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள தேவையில்லாம திட்டுறதோ இல்ல அவமானப்படுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்களே பண்ண மாட்டாங்க. இவங்க மேல் அதிகாரிகளாக இருப்பாங்க, ஆனாலும் அவ்வளவா மற்றவங்க மேல காயத்தையோ வன்மத்தையோ பண்ணவே பண்ணாங்க, குறைச்சிப்பாங்க. தனக்குத்தானே மனசுல வச்சுக்கிட்டு தன்னை ஒருத்தன் இப்படி பண்ண எப்படி இருக்கும், அடுத்தவங்களுடைய இடத்துல இருந்து இவங்க பார்ப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தான் பக்கம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான், நான் உனக்காக எவ்வளவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க தவிர அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. நான் இந்த கன்னிராசிக்காரர்கள் யோசிச்சு பார்ப்பாங்க. இப்படி எல்லா விஷயத்திலையுமே எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நபர்கள் மாதிரிதான் இருக்காங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கைன்றது சிறந்ததாக இல்லை. குணத்துல இவங்க பர்ஃபெக்டான ஒருத்தவங்க தான், ஆனா வாழ்க்கைன்னு இருக்குல்ல, தனி மனிதனா இவங்க சரியானவங்களா தான் இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எத்தனையோ துன்பங்களை கஷ்டங்களை வாழ்க்கையில பார்த்துட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது சந்தோஷமா இருக்குமான்னு கேட்கறீங்களா? கன்னிராசனுடைய வாழ்க்கையில இனிதாங்க ஆரம்பிக்க போகுது சந்தோஷமே. நீங்களே நம்ப மாட்டீங்க, ஏன்னா இது என் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்க போகுதா, நம்ம ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காத்திருக்கு. சரி, இந்த மிகப்பெரிய மாற்றமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி வாழ்க்கை அமைய போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கை நடக்க போகுது என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னிராசிக்கார நண்பர்களே, இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அடியெடுத்து வைக்கக்கூடிய முதல் மாற்றம் என்ன தெரியுமாங்க? இவங்க இது நாள் வரைக்கும் வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத சண்டைகள், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த தேவையில்லாம இவங்க சண்டை எப்படி சொல்றோம்னா தேவையில்லாத விஷயங்களாவே இருக்கும். அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டவே தேவையில்லாத, ஆனாலும் கோவப்பட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை, அப்படியே நம்ம பேசணும். இவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா நம்ம ஏன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? இப்படி நிறைய விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை கூட இவங்க பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய காலங்களாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இது நாள் வரைக்கும் இவர்கள் என்னதான் தன்னை மாத்திக்க முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு முயற்சி எடுத்துப்பாங்க, ஆனாலும் அதை முழுவதுமாக செஞ்சு முடிக்க முடியாமலே போயிடும். இப்ப வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைன்றது இருக்குதுங்க.
நித்தம் இந்த கடன் பிரச்சனையால இவங்க செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். கடன் வாங்கி வச்சுட்டு அதை அடக்க முடியாம இவர்கள் இருக்கக்கூடிய அந்த படாத பாடு வேதனை இருக்குல்ல, அது இவர்களுக்கு மட்டுமே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடனை வாங்கி வச்சுட்டு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேடா விடமாட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, கடனை வாங்கிட்டோமேன்ற ஒரு கவலை, ஒரு வருத்தம், ஒரு வேதனையினால தினமும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை கொடுக்கல அப்படின்றது, கொடுக்காம ஏமாத்துறன்றது கோபம் வரும். யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு. ஆனா கொடுக்காம நம்ம ஓடுறோன்றது இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளை அழிக்க வச்சிருந்தாங்க சொல்லணும். எப்படா அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், மனசே வரமடிக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அத்தனை கவலைகளையும் பூட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களா வாழ்றாங்க அப்படின்னா அது இவர்கள் தாங்க. நித்தம் இவர்களுடைய மனசுல இப்படிப்பட்ட யோசனைகள் வரதான் செய்யும். அவங்களுக்கு காசை கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது இல்லை, இருந்தா தானே கொடுக்க முடியும் சொல்லுங்க. நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கன்ற ஒரு வருத்தத்துக்குள்ளேயே இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கி கடன் பிரச்சனையெல்லாம் அடைச்சிட்டு மற்றவர்கள் முன்பு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் வச்சு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம்ன்றது இவருக்கு கிடைக்கலே இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய நிதானமா எடுத்துக்கிட்டு சந்தோஷமா எல்லாரும் முன்னாடி வாழ ஆரம்பிப்பாங்க. கன்னிராசினுடைய வாழ்க்கையில கல்யாணமே அமையமாடிக்கு சாமி. பொண்ணு பாக்குறாங்க, பையன் பாக்குறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையில ஏன் எனக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, எனக்கு அந்த குடும்பம் இல்லையா, அதாவது தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. எப்படி சொல்றேன்னா, ஒரு விஷயம் நடக்கல, ஒரு விஷயம் கிடைக்கலன்னா தான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இப்போ ஒருத்தங்க இவங்களால கஷ்டப்படுறாங்க அப்படின்றது போது அது எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்படலாம், ஒரு ஃபீல் பண்ணலாம். தான் எதுவுமே பண்ணாத போதும் தான் ஒரு விஷயம் பண்ணாம விட்டுட்டு இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு அப்படின்ட்டு எதையும் யோசிச்சு கன்னிராசிக்காரர்கள் மனத்தை புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய குணம், மனசுல கூடிய எண்ணங்கள் என்பது மாறும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துடிச்சுடிச்சு போகக்கூடிய ஒரு விஷயம்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிகளால நீங்க பல நாட்கள் அணுவணுவா சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கீங்க. அதாவது ரொம்ப நண்பர்கள், நெருக்கமான உறவுகளாக இருந்தாங்க, தொழிலையும் சரி, வேலை பார்க்கறவங்க சரி, அவங்க சொன்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க மேல அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் முழுவதுமான நம்பிக்கை துரோகத்தை உங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க நீங்க முழுசா நம்புனீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அவங்கள திருத்தலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனாலும் முடியாமலே போயிருக்கும். ஏமாந்திருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட ஏமாற்றத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளையும் மாற்றத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து கொள்ள முடியும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நடந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். உங்களுடைய குடும்ப பிரச்சனை அப்படின்றது நித்தம் அது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். நீங்க என்னதான் உங்களுடைய குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கணும், குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல விஷயங்களை மாத்தி திருத்தி அமைச்சு எல்லாமே பண்றீங்க. ஆனா கடைசியில ஒரு விஷயம் நடக்குது, அது உங்களை தான் பாதிச்சிருது. குடும்பத்துக்குள்ள எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணன்ற மாதிரி எல்லோருமே உங்களை எப்படி சொல்றேன்னா குறை சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. நீங்க நல்லதே பண்ணாலும் யாருக்குமே உங்களுடைய நல்ல குணமும் நீங்க பண்ண நல்ல விஷயங்களும் புரியாது, புலப்படவும் செய்யாது. எல்லோருமே உங்களை தப்பா பேசுவாங்க, தப்பாவே பார்ப்பாங்க. மற்றவர்கள் முன்பு உங்களை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது எப்போதுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிதானமற்ற வாழ்க்கையில நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனி உங்களுடைய குடும்பத்தார்களுக்குள் புரிதல் என்பது ஏற்படும். இதற்கு முன்பு எல்லாம் நீங்க தப்பு பண்ணாம அந்த சண்டையை எப்படி சொல்ற நிறுத்தலாம்னு போனா கூட நீ தான் சண்டைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி உங்க மேல பழி போடுவாங்க. காசு காணாம போனாலும் நீ தான் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது நீலாம் சொல்லாத, நாங்க எடுத்துப்போம் அப்படின்றவாங்க. ஒரு சில ஃபங்க்ஷன் போகும்போது நீ வராத, நீ வந்தா தப்பாயிரும் அப்படின்ற நீ விட்டுட்டு போயிடுவாங்க. முக்கியமா நீ வராத எங்க குடும்பத்தோட இல்லை அப்படின்ற மாதிரி தனியா ஒதுக்கி வைக்கிற மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களா பல நாட்கள் காயப்படுத்திருக்காங்க. இந்த காயங்கள்ல இருந்து இவர்களால மீள முடியலன்றது யதார்த்தமான உண்மைதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில மனசுல கஷ்டங்களாக பதிஞ்சிருச்சு. அதை அழிக்க முடியாத ஒரு வலுவாக பதிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைக்காது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அதாவது மனசுல இருக்கக்கூடிய கவலை நீங்காது, ஆனா அந்த கவலையை நீக்குவதற்கான வழிகளை நீங்க தேடுவீங்க. மதிப்புகளும் மரியாதைகளும் குடும்பத்துக்குள்ள உருவாகும். உங்களுடைய வேலையினுடைய முன்னேற்றமும் சம்பள உயர்வுகளும், அப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷன், நீங்க எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம், இது போன்ற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பதால அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள். பிள்ளைகளுக்கு உங்க மேல பாசம் என்பது அதிகமா இருக்கும். ஆனா பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்க முடியாம போச்சுன்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தீர்வுகள் கிடைச்சு நீங்க உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் அதிகரிக்க போகுது. இதற்கு முன்பு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கான நேரத்தை நீங்க கொடுத்துருக்கணும்னு நினைச்சாலும் முடியாம போயிருந்துச்சுல, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சு பிள்ளைகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா வளர வைப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்காரர்கள்.